நீங்கள் பழங்கால வரலாற்றை சொல்கிற நம்ம தமிழ் மன்னர்கள் கட்டின 1000 ஆண்டுகள் பழமையான கோவில்களுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோவிலோட உட்புற வெளிப்புற சுவர்களில் இருக்கிற ஓவியங்கள் புடைப்பு சிற்பங்களை பார்க்கணும். அப்படி குழந்தை வளர்ப்பர் கோவிலில் வெளிப்புற சுவர்களில் நான் பார்த்த புடைப்பு சிற்பங்களை பாருங்கள். சிவன் சன்னதிக்கு பின்னாடி நீங்கள் பார்க்குறது பலாமரத்தில் பலாப்பழத்தை சாப்பிட்ற குரங்கு, அதுக்கு கீழே மயில் ரூபத்தில் வீணை வாசிக்கிற இசைக்கலைஞர், அதுக்கு இடது பக்கத்தில் சிவலிங்கத்துக்கு ஒருத்தவர் பூஜை பண்ணுறாரு. அவர் யாருன்னா 63 நாயன்மார்களில் ஒருத்தவரான கணநாத நாயனார். இடது கையில் மணியும் வலது கையில் தீபாரணையும் செய்கிறாரு. சீர்காழி திருத்தோணியப்பர் சிவனுக்கும் அவரை நம்பி வர்ற அடியார்களுக்கும் தொண்டு செஞ்சு சிவனடி ஐக்கியமாயிருக்காரு. அவருடைய ஒரு அரிதான புடைப்பு சிற்பத்தை பாருங்க. கண்ணப்ப நாயனார் காலை தூக்கி சிவன் மேலே வச்சிருக்காரு பாருங்க. அது மட்டும் இல்ல, ஆண் பெண் புணர்வு சிற்பங்கள், யானை குதிரை மேலே பாஞ்சு செல்ற வீரர்கள், வாள் சண்டை, போர்க்களத்தில் யானை அடித்து நொறுக்கிற ஒரு சிற்பம், நந்தி பசுவையும் கண்ணுக்குட்டியையும் மேய்க்கிற ஒரு சிற்பம், புலி வேட்டையாடுற காட்சி, தவத்தில் இருக்கிற ஒரு முனிவர் மேலே அம்பு எய்கிற வீரர் அப்படின்னு ஏகப்பட்ட சிற்பங்களை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த புடைப்பு சிற்பத்தில் இருக்கிறது தாடகை அப்படிங்கிற ஒரு பெண் துறவி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் திருப்பனந்தாள் கோயில் வரலாற்றை இதில் சொல்லியிருக்காங்க. தாடகைங்கிற பெண் துறவி தினமும் சிவனுக்கு மாலை போட்டு வழிபடுறது வழக்கம். அப்படி ஒரு நாள் சிவனுக்கு மாலை போட்டு வழிபட போயிருக்காங்க. அப்படி மாலை போடுறப்ப அவங்களோட ஆடை நழுவிருச்சான். ஒரு கையால் ஆடையை பிடிச்சிக்கிட்டு மறு கையால் சிவனுக்கு மாலை அணிவிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களால மாலையை சரியாக போட முடியலையாம். தாடகையோட பக்தி நிலையை பார்த்து சிவபெருமான் தாடகை மாலை போட ஏற்ற மாதிரி லிங்க திருமேனியை சாச்சு மாலையை வாங்கியிருக்காரு. அப்படி ஒரு திருவிளையாடலை சிவபெருமான் தாடகைங்கிற பெண் துறவியோட நிகழ்த்தின ஒரு அரிதான புடைப்பு சிற்பம் தான் இது. இப்படி சாஞ்சு கிடக்கிற இந்த திருமேனியை அப்போ ஆட்சியில் இருக்கிற சோழ மன்னர் தன்னோட படையை வச்சும் யானை படைகளை வச்சும் இழுத்து நேராக்க முயற்சி செஞ்சிருக்காரு. சுத்தமாக முடியலை. 63 நாயன்மார்களில் ஒருத்தவரான குங்குலிய கலைய நாயனார் சிவனை வழிபட வரும்போது இப்படி சாஞ்சு கிடக்கிற லிங்க திருமேனியை பார்க்குறாரு. சோழ மன்னன் தன்னோட எல்லா படைகளாலையும் சரி செய்ய முடியாமல் போனதை கேள்விப்படுறாரு. தன்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, சிவலிங்கத்தை நேராக்குவேன் அப்படின்னு யானை இழுத்த கயரை தன்னோட கழுத்தில் போட்டு இழுக்கிறாரு. சிவலிங்கம் நேராயிருச்சு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இன்னமும் சிவபெருமான் பக்தியை சோதிக்க தாடகைங்கிற பெண் துறவி மேலையும் குங்குலிய கலைய நாயனார் மேலையும் நடத்தின திருவிளையாடலை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திருப்பனந்தாள் கோவில் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய திருவிளையாடல் நிகழ்வை ஒரு அற்புதமான புடைப்பு சிற்பத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க.